அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா. ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ரெண்டாவது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசியிருந்தேன். நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்துதான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது. எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்பவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ராஜன் சார், அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார். ஐயோ, அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பாரு, நான் ஒரு சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது, ஓகேவா அப்படின்னு. அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டு இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்னுவாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன், சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்னுவேன். திரும்ப பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேற மாதிரி வேணுங்க அப்படின்னுவாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்ன, இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம். ஏன்னா அது வலி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன், சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணாதான் அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யாரு அப்படின்னு ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முருங்கக்கா ஜெர்சி டைரக்டர் ஸ்ரீஜர் சார். ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, செய்வா ஒரு டியூனை போட்டு காமி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு